ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் கனிவும் நிறைந்த வணக்கங்கள். ஆடி மாதம் குலதெய்வ வழிபாட்டின் சிறப்புகள். ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை ஏன் வழிபட வேண்டும்? வாழ்க்கையை மாற்றும் ஆடி மாத ரகசியங்கள். அன்பான பக்தர்களே, தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் மிகவும் புனிதமான மாதம் ஆடி மாதம். இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு போன்றவை மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. ஆனால் ஏன் ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம்? அதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதத்தில் குலதெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? குடும்பத்தில் நடக்கும் தடைகள், திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, கடன் பிரச்சனை, உடல்நல குறைவு போன்றவை நீங்குமா? இன்றைய வீடியோவில் ஆடி மாத குலதெய்வ வழிபாட்டின் மகிமையை விரிவாக பார்க்கலாம். குலதெய்வம் என்றால் என்ன? உங்கள் வீட்டில் எவ்வளவு பூஜை செய்தாலும் முன்னேற்றம் இல்லையா? ஒருவேளை உங்கள் குலதெய்வ வழிபாட்டில் இந்த ஒரு விஷயம் தவறியிருக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலைமுறை தலைமுறையாக காக்கும் தெய்வமே குலதெய்வம். நாம் பிறப்பதற்கு முன்பே நம்முடைய முன்னோர்கள் யாரை வழிபட்டார்களோ அவர்களே நமது குலதெய்வம். ஒரு வீட்டிற்கு அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் வாழ்க்கைக்கு குலதெய்வ அருள் மிகவும் அவசியம். குலதெய்வம் என்பது வெறும் தெய்வம் அல்ல, அது நம் குடும்பத்தின் காவலன், நம்மை காப்பாற்றும் தெய்வீக சக்தி. குலதெய்வ வழிபாட்டை மறந்தால் என்ன நடக்கும்? சிலர் நம்புவது போல் நல்ல காரியங்கள் தாமதமாகலாம், குடும்பத்தில் அடிக்கடி சிறிய சச்சரவுகள் ஏற்படலாம், மன அமைதி குறையலாம், செய்யும் முயற்சிகளில் தடைகள் இருப்பது போல் தோன்றலாம். ஆடி மாதத்தின் மகிமை. சூரியன் கடக ராசிக்குள் நுழையும் காலமே ஆடி மாதம். இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு பல மடங்கு பலன் தரும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி கிருத்திகை என்று பல புனித நாட்கள் வருகின்றன. இந்த மாதத்தில் பூமியில் தெய்வ சக்தி அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகிறது. ஏன் ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு? ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்தால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழில் முன்னேறும், கடன் சுமை குறையும், தீய சக்திகள் விலகும், குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். எப்படி வழிபட வேண்டும்? ஆடி மாதத்தில் முடிந்தால் குடும்பம் முழுவதும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு தேங்காய் உடையுங்கள், எலுமிச்சை மாலை சாற்றுங்கள், பொங்கல் வைத்து படையல் செய்யுங்கள், மஞ்சள் குங்குமம் சமர்ப்பியுங்கள், வேப்பிலை பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்யுங்கள், அர்ச்சனை செய்து குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். வீட்டிலேயே செய்யக்கூடிய வழிபாடு. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டை சுத்தம் செய்யுங்கள், காலை குளித்து விளக்கு ஏற்றுங்கள், குலதெய்வத்தின் பெயரை 108 முறை ஜபியுங்கள், கற்பூர தீபம் காட்டுங்கள், சர்க்கரை பொங்கல் அல்லது பழங்களை நைவேத்தியமாக வையுங்கள். செய்ய வேண்டியவை: பெற்றோரின் ஆசீர்வாதம் பெறுங்கள், முன்னோர்களை நினைத்து வணங்குங்கள், அன்னதானம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், கோவிலில் எண்ணெய் அல்லது விளக்கு தானம் செய்யுங்கள். குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் முன் செய்ய வேண்டியவை: அதிகாலையில் குளித்து சுத்தமான உடை அணியுங்கள், வீட்டில் விளக்கு ஏற்றி வணங்குங்கள், மனதில் நன்றி உணர்வுடன் புறப்படுங்கள், முடிந்தால் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து செல்லுங்கள். ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய தானங்கள்: அன்னதானம், தண்ணீர் பந்தல் அமைத்தல், ஏழைகளுக்கு உணவு வழங்குதல், பசுக்களுக்கு தீவனம் கொடுத்தல், கோவிலில் விளக்கு எண்ணெய் தானம் செய்தல். தவிர்க்க வேண்டியவை: குலதெய்வ வழிபாட்டை அலட்சியப்படுத்தாதீர்கள், குடும்பத்தில் சண்டை போடாதீர்கள், பெரியவர்களை அவமதிக்காதீர்கள், தானம் செய்வதை தவிர்க்காதீர்கள், கோவிலுக்கு வெறுங்கையுடன் செல்லாமல் இயன்ற அளவு பூ பழம் போன்ற காணிக்கைகளை எடுத்துச் செல்லுங்கள். நிறைவுரை. அன்பான பக்தர்களே, குலதெய்வம் என்பது நம் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. ஆடி மாதத்தில் மனமாற வழிபட்டால் வாழ்க்கையில் பல தடைகள் விலகி நம்பிக்கை, அமைதி மற்றும் இறை அருள் பெருகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். குலதெய்வத்தை மறந்த குடும்பம் வேரை மறந்த மரம் போன்றது. குலதெய்வத்தை நினைத்து வழிபடும் குடும்பம் வேருடன் வளரும் ஆலமரம் போன்றது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். உங்கள் குலதெய்வம் யார்? எந்த ஊரில் இருக்கிறார்? கமெண்டில் எழுதுங்கள். உங்கள் அனுபவங்களையும் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.